என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் வாரங்கள் தஞ்சம் இன்றே உள்ளம் மீங்குதே. என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றுவார், இயேசு என்னை தேற்றுவார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய தனிமையிலையும் சோர்விலையும் உங்களுடைய உடனிருப்பு, நீங்கள் தேடுகிற உடனிருப்பு இயேசுவுடையதாக இருந்தது அப்படின்னா இந்த நாள்லேயும் கூட உங்களுடைய சோர்வு கண்டிப்பாக அவரால் நிறைவான சந்தோஷத்தை நோக்கி கண்டிப்பாக கூட்டு போகப்படும் குட்டீஸ். அதை தான் இன்றைக்கி அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் உண்மையிலே ஒரு உணர்வுபூர்வமான பாடல். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இருதயத்தில் எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளுடைய உதடுகள் சிரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருந்து காமிச்சிருக்கிறோம். அதனால் நம்ம சோர்வுகளில் கூட நம்மளுடைய வேதனையை வெளியில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய நேரங்களில் நம்ம அதை வெளியில் காட்டாமல் சிரிச்சிட்ருக்கிறது ஒன்று அப்படி தானே. ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற அவ்வளோ வேதனைகளும் அவ்வளோ கண்ணீரும் அவ்வளோ போராட்டங்களும் நம்ம என்ன கஷ்டத்தில் நம்ம மற்றவங்க முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏசப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறாரு. மனுஷங்களுடைய பார்வையில் நம்ம எப்படினாலும் நம்ம சித்தரிக்கப்படலாம் இப்படி அப்படின்னு. அதனால் நம்ம மேலே அவங்க நிறைய அக்கசேஷன் வைக்கலாம். ஆனால் நம்மளோட இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு. அதை விட பெரிய வசனம் நமக்கு ஆறுதல் வேறு எங்கெங்கே இருக்க போகுது? இந்த உலகத்தில் யாருனாலும் நம்மளை மறந்து போட்டோம், யாருனாலும் நம்மளை குறித்து என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். ஆனால் யார் மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார்ல. அப்போ எதுக்கு நம்ம சோர்ந்து போகணும்? அப்போ எதுக்காக நம்ம கவலைப்படணும்? எதுக்காக நம்ம தயங்கி இருக்கணும்? எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளுடைய கரத்தை அவர் இறுக பற்றி பிடிச்சிருக்கிறாருங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக நம்புவோம். கண்டிப்பாக நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற போது அதை அதனை சேர்த்து வைக்க, அதை சரிவர உருவாக்குறதுக்கு மீண்டும் அவரால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஏசப்பாட்டை நம்மளுடைய நொறுங்குண்டு இருதயத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம முன் வருவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை காண்கிற தேவன் நீங்கள். எங்களுடைய இருதயம் எவ்வளவோ நொறுங்கப்பட்டு இருந்தாலும் கூட தகப்பனே, நீங்கள் அதனை உண்டு பண்ணி அதனை மீண்டும் கட்டி எழுப்புகிறவராக இருக்கீங்க டாடி. அதுக்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை பலப்படுத்தி உங்களுடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.